டே 27 மூவிக்கு வந்துட்டோம். அதான் உள்ளே போக போகிறோம், வாங்க போகலாம். ஹாய், இன்றைக்கி டே 27 ஆஃப் 365 டேஸ் 365 மூவி சேலஞ்ச். நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து 365 டேஸ்க்கு 365 மூவிஸ் இன் தியேட்டர் பார்க்குற மாதிரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 26 மூவிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வீடியோமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோம், எங்கே பார்த்துருக்கோம், அந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அன்டில் டான், ஹாலிவுட் மூவி தான், ஹாரர் மூவி. ஆம்பாஸ் கைவன், அம்ஜிகரில் இருக்க ஆம்பாஸ் கைவனில் தான் இந்த மூவி பார்த்துருக்கோம். நைட் ஷோ தான் போனோம். ஹாரர் மூவி கொஞ்சம் நைட் ஷோ பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மூவி வந்து நைட் ஷோ போனோம். ஷோ டைமிங் வந்து 9:30 தான் பார்த்துருக்கோம். 27 ஏப்ரல் 27th டே நம்ம சேலஞ்சோட. மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர். மூவியோட ஜானர் பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர், சர்வைவல். வழக்கம் போல் ஹாரர் மூவினா ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. இப்போ அவங்க எப்படி அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இல்லை வந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் கான்செப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படமுமே வந்து அந்த மாதிரி கான்செப்டை தான் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து லைட்ஸ் அவுட் அனபெல் அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சர்வைவல் தாண்டி இதில் வந்து ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட் நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. திடீர்னு பயப்படுத்துகிற மாதிரி சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து டெரிஃபிக்கான சீன்ஸ் கொஞ்சம் வந்து இன்டென்ஸாக எடுத்திருக்காங்க. எல்லா சீனுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மேக்கிங்கும் நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி, ஹாரர் மூவிக்கு ரொம்ப முக்கியம் வந்து சவுண்ட் எஃபெக்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுவுமே வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் மட்டும் வந்து ரொம்ப நார்மலாக எப்பவும் போல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு தப்பிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் அதில் வந்து இவங்க கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கான்செப்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கும் வந்து இது இப்படி தான்ன்ற மாதிரி எதிர்பார்ப்போம். பட் சடனாக வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்கேரி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாரர் மூவி பிடிக்கும்னா இந்த படம் வந்து உங்களுக்கான படம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தேட்டரில் இந்த படம் பார்க்கலாம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயப்படுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகாதீங்க. இது உங்களுக்கான படம் இல்லை. ஒன்லி ஹாரர் மூவி பார்ப்பீங்கன்றவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ.